படங்கள்லயும் அதிகமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்க எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரையும் பார்க்கணும்ல, என்னைய பார்த்தா அப்படியே எல்லாரையும் பார்க்கணுன்றதுக்காக ஒரு கேப் விட்டு வந்தாதான் நல்லா இருக்கும். வந்து நேர்ந்தா வந்துட்டாயா இவனே வந்துட்டான். நான் நடிகர் ஆகணும்லாம் அதெல்லாம் ஜனங்க உள்ள சகிப்பு தான். அவங்களாம் பரியாலைய நடிக்கலையா ஒரு விட்டாங்க. அது தேங்க்ஸ் சொல்லிக்குவேன். இந்த அளவுக்கு வந்தது 30 வருஷம் சினிமாவில் முக்கியமான படங்களை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணி ஒரு எழுதுனேன். பாஸ்போர்ட் அது உண்மையிலேயே பெரிய சந்தோஷமாச்சு. எம்ஏ எம்பில் பாண்டியராஜன் நல்லா இருக்கியா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணாங்க. நிஜம் பாஸ் பண்ணிங்களா நீங்க மாங்க படிச்சிருக்கு. டன்ஸ்டன் இன்டர்நேஷனல் மீடியா பிரசன்ஸ் திரைக்கலை தி ஆர்ட் ஆஃப் சினிமா. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு பிரபலம் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா நம்மளுடைய தமிழ் சினிமால முக்கியமான ஒரு டைரக்டர், ஆக்டர், இன்னும் பல திறமைகள் அவர்கிட்ட இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவரே வெல்கம் பண்ணிடலாம். வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஆக்டர், டைரக்டர், கலை மாமணி டாக்டர் பாண்டியராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நேர்ல பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி படங்கள்லயும் அதிகமா பாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்க எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரையும் பார்க்கணும்ல, என்னைய பார்த்தா அப்படியே எல்லாரையும் பார்க்கணுன்றதுக்காக ஒரு கேப் விட்டு வந்தாதான் நல்லா இருக்கும். வந்து நேர்ந்தா வந்துட்டாயா இவனே வந்துட்டான். சார், முதல்ல இப்ப இருக்க காலகட்டத்துல பாண்டியராஜ் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இருக்க ஆட்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒரு டைரக்டர். இந்த பசங்க படம் இந்த மாதிரி படங்கள் டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் பாண்டியராஜ் தான் ஞாபகம் வராரு. ஆனா எங்களுக்கு எல்லாம் பாண்டியராஜன் அப்படின்னு அந்த காலகட்டத்துக்கு ஆண் பாவமா இருக்கட்டும், அப்புறம் கோபாலா கோபாலான்னு சொல்லிட்டு இந்த பாண்டியராஜன் எங்களுக்கு ஞாபகம் வருது. யாராவது உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்களா? டேய், நான் அந்த காலத்துல நான் எப்படி இருந்தவன் தெரியுமாடா, அந்த ஒரு ஃபீல் என்னைக்காவது இருந்திருக்கா? நான் அதுவே பேச மாட்டேன். அந்த காலத்துல நாங்க எப்படி தெரியுமா, நாங்கெல்லாம் அது பேசினாவே இப்ப சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம அப்டேட்டா இருக்கிறது அர்த்தம். அது விதத்துல பாண்டியராஜன்ற ஒரு அவருக்கு வர போன எனக்கு வருது போது அவர் மேல ரொம்ப மரியாதை கூடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரு எவ்வளவு சாதனை பண்ணியிருக்காரு குறுகிய காலத்துல. மனசை பிடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. அவர் பேர் சொல்லி கூடும் போதெல்லாம் எப்பா நான் அந்த பாண்டியராஜன் இருப்பா, நான் சின்ன பாண்டிய அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவேன். நல்லா ஒரு இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அவரு நல்ல நண்பர், நல்லா சொல்லிக்கோ, சந்தோஷம் இருக்கும். பாண்டியராஜன் சார் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அவருக்குள்ள சொல்ற ஒரு விஷயம் என்ன? அந்த நாட்களை பத்தியா இருக்கட்டும், அந்த தொடக்கத்தை பத்தி அவர் நினைக்கிற ஒரு விஷயமா என்னவா இருக்கும்? நன்றி சொல்லுவியா எல்லாருக்கும். இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்து இந்த சினிமாலையும் இந்த தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் எனக்கு தெரியுது. இந்த அளவுக்கு கொண்டு வந்த எல்லா இதயங்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்குவேன். நான் ஒரு புஜபல பராக்கமான ஒரு ஹீரோலாம் கிடையாது. ஆம் தின்ட்டா நரம்பு ஓடும், சிக்ஸ் பேக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு நார்மல் லுக்கு, பக்கத்துல பையன் மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு இந்த லுக்ல இருக்க ஒரு ஆளை. ஏன்னா சினிமா ஆசை எனக்கு வெறித்தனமான ஆசை. நான் இயக்குனர் ஆகணும்னு தான் வந்தேன். நான் நடிகர் ஆகணும்லாம் அதெல்லாம் ஜனங்க உள்ள சகிப்பு தான். அவங்களாம் பரியாலைய நடிக்கலையா ஒரு விட்டாங்க. அது தேங்க்ஸ் சொல்லிக்குவேன். இந்த அளவுக்கு வந்தது. நான் அதாகணும், நான் இதாகணும், நான் இப்படி ஆயிருக்கணும், அந்த பேராசை எனக்கு இப்போ வரைக்கும் வந்ததே இல்லை. இது ஆனதே பெரிய விஷயம். இது இன்னும் நிலைச்சும் கெட்ட பேர் இருக்காம இதை அப்படியே சஸ்டெயின் பண்ணும். அந்த சந்தோஷம். அதே மாதிரி நம்ம சொல்லுவாங்க, நம்ம பக்கத்திலேயே இருக்க ஒரு பொருள் எப்பயுமே அதோடைய அருமை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் சினிமாவுக்கு அப்படின்னு வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளிய நிறைய ஊர்ல இருந்து தான் வருவாங்க. ஆனா நீங்க சென்னையோட வேஸ்ட்ல இருந்தே சைதாப்பேட்ல பிறந்திருக்கீங்க, வளர்ந்துருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சினிமா பக்கத்திலேயே இருக்கும் போது அதெல்லாம் எங்க ஊர்ல ஷூட்டிங் அப்படிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குமா? இல்ல எப்படி சினிமா ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தது? அருமையா இது சொல்லும் போது நான் பெரும்பாலும் சினிமாக்காரர் போது நான் மதுரை, நான் கோயம்புத்தூர், சேலம், சில பேர்லாம் என்கிட்ட ஒரு அறிமுகம் ஆகும்போது
சார் நான் மதுரை சார் அப்படியே பாரு மதுரை மதுரை சார் ஏன் அவ்வளவு சொல்றாங்க ஊர் பற்று அது அந்த பாசம் இருக்கும் நமக்கு அப்படி சொல்லிருக்கல நான் சென்னை வாசி அதனால அந்த அப்புறம் சென்னையில இருந்து சினிமாக்கு வரவங்க ரொம்ப குறைவா இருப்பாங்கன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்ப்பேன் நம்ம இங்க இருக்க செய்தப்பட்ட நடுப்புற ஒரே ஒரு ஸ்டேஷன் கோடம்பாக்கம் மாம்பழம் தான்னா கோடம்பாக்கம் சினிமா இந்த ஒரு ஸ்டேஷனா கடக்கப்பட்ட பாடு இருக்குல்ல எனக்கு தான் தெரியும். ஆனா ஒரு மதுரையிலேருந்து ஒரு திருநெல்வேலியிலேருந்து ஒரு கோயம்புத்தூர்லேருந்து தான் எத்தனை ஸ்டேஷனை கடந்து சினிமாவுக்கு பாடுபட்டு வந்துருக்காங்க. அந்த சிரமம் நமக்கு கொடுக்கலையே அப்படிலாம் நான் மனசு தெரிஞ்சுக்குவேன். இவங்களாம் எவ்வளோ பாடுபட்டுருக்காங்க சினிமாவில் நேசிச்சிருக்காங்கன்ட்டு. அந்த வகையில் சென்னையிலேருந்து வந்தது மிகுந்த சந்தோஷம் தான். அது அப்புறம் இது காஸ்மாபாலிட்டன் எல்லாம் நிறைய பேருக்கு இன்னும் கூட என்ன நான் சென்னை வாசி எனக்கு தெரியாது. என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க நீங்க மதுரையா இல்ல கோயம்புத்தூரா? ஏன்னா எனக்கு எல்லாம் கோயம்புத்தூர் மதுரை அவங்க எல்லாம் பழக்கம். நான் வீட்டுல இருந்த காலங்களை விட வீட்டுல காலில் போட்டு வந்துன்னா எங்க டைரக்டர் அப்படியே தான் அந்த அசிஸ்டன்ட்லாம். அப்போ அதுக்கப்புறம் எல்லா பழக்கங்கள்லாம் வெளியூருக்காங்க தான். அதனால அந்த பழக்க தோஷம் எல்லாருடைய அந்த லாங்குவேஜ் அப்படியே பழகிடுச்சு. அதனால எனக்கு இன்னொரு ஆசை வெளியூர் நம்ம போறதா இன்னும் கொஞ்சம் அந்த நேட்டிவிட்டி. எனக்கு ஆண் பாவம் படம் பண்ணோன்னு நான் அதை இயக்குனர் பாரதிய சாருக்கு போட்டு காமிச்சேன். நான் அவருடைய காதல் அவரெல்லாம் திருவாமூர் தியாகராஜால 16 நான் ஸ்கூல் கட்டிச்சுட்டு போனேன். பார்த்துட்டு தியேட்டர் விட்ட வெளியே வேற மனசு வரல. என்ன சினிமா அது இப்படி எல்லாம் படமா அப்படின்ட்டு நான் பூத்து போடுவேன். ஆனா அவரே பார்த்து அவர் என் பேர் சொல்லி பாண்டியன் ஆயா அண்ணாரு சந்தோஷமா இருக்கும். அவரு கூட என் பேர் தெரிஞ்சு அப்போ ஒரு ஆண்பாவம் போட்டு காமிச்சோன்னா படம் பார்த்தோன்னா அவர் முதல்ல கேட்டாரு நீ எந்த கிராமம்னாரு. நமக்கு என்ன சொல்லியா நீ எந்த கிராமம்னாரு. நமக்கு தெரிஞ்சுதான் சாலி கிராமம் தாங்க. நமக்கு என்ன தெரியும் உங்க படங்கள் தாங்க. உங்க படங்க பாக்குற படங்க இதுல இன்ஸ்பிரேஷனு இதை பார்த்து வியந்தது இதெல்லாம் தான் படம் கொண்டாடும். நம்ம எல்லாமும் ஆக முடியாது. ஒரு கிரைம் படம் பண்ணோம்னா கிரைம் பண்ணியே பார்க்கணும். ஒரு கொலை படம் பண்ணா அதனால அனுபவங்கள் தான் பார்த்துட்டு தான். அது கிராமத்துக்கு போகவே கிராமத்தை காத்து கொடுத்தாங்க சினிமா. அப்புறம் எங்க டைரக்டர் இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதா அது அவர் தான் காரணம். இப்ப எப்படி பேசணும் ஒருத்தர்கிட்ட அது எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லி கொடுங்க சார். எனக்கு கூட தெரிய மாட்டேங்குது. இப்போ தெரியாத விஷயம். அவரு எப்படி நடந்துக்கணும், எப்படி பழகணும், எப்படி வளரணும், வளர்ந்த பிறகு எப்படி நடந்துக்கணும். அவர் சொன்னதே ஒரு பெரிய பொன்மொழி. நிறைய எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தான். நான் டைரக்டராக போறேன் அப்படின்ட்டு கன்னிராசி அப்போ நைட் 2 மணி இருக்கு டாலி ஷூட்டிங் இருக்கேன். நான் அந்த படத்துக்கு அசோசியேட். அப்போ மெதுவாக சார்ட்டு சொன்னேன் சார் இந்த கம்பெனிக்கு எப்போ படம் பண்ணுவீங்க இது லேட் ஆகும் படியா நீங்க லேட் ஆகுறா எனக்கு ஒரு படம் கொடுக்கணுன்றாங்க. டக்கு நினைச்சு உட்காடா நைட் 2 மணி இதான் கரெக்ட் டைம். நான் நல்லா மார்க்கெட்டு நல்லா இருக்கேன். நீ நல்ல ஃபார்ம் ஆயிருக்க. இதுக்கு முன்னாடிலாம் அசிஸ்டண்டாவே இருந்தேன். உனக்கு இது நின்று போய் நடுவா விடியோ இருக்க அந்த நேரத்தில் துணி போச்சு எல்லாம் டாலின் நாளைக்கு நீ அசோசியேட் ஆனா டயட் ஆயிடும். அசோசியேட்டாவே இருந்த அது தொழிலாயிடும். அசோசியேட்டா கூப்பிடாயா அவன் கூப்பிடானுவாங்க. அதனால நீ அசோசியேட் இதுக்கப்புறம் நீ டயட் இருந்தா கரெக்ட் அப்படின்னா அன்னைக்கு காலைல வந்து அப்படியே 2 மணிக்கு அப்போ சொன்னாரு மடியா நீ டைரக்ட் பண்ணு டைரக்ட் பண்ற மாதிரி நடிக்காதனாரு. உங்களுக்கு அந்த மீனிங் புரியுது. மத்தவங்க நம்மளை பாக்குறாங்கன்றதுக்காக என்ன பண்ண அப்படியே அதெல்லாம் இல்ல. சினிமா செல்லுலாயில என்ன வருது அதுக்கு வதையணும், அது தேடணும். நம்ம அனுபவம் எல்லா பிராக்டிஸ் கத்துக்கிறது எல்லாத்தையும் அதுல கொண்டாடணும். இவரு பாக்குறாரு அவர் பாக்குறாரு அவர் பார்த்து நம்மளுக்கு சிரிச்சாரு அவரு பாராட்டினாரு அதெல்லாம் அதை யோசிக்கணும். அவர் அதான் டைரக்ட் பண்ண மாதிரி நடிக்காதுனாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை நான் காலைல யோசிச்சு பார்ப்பேன். டைரக்ட் பண்ண போதெல்லாம் அதுக்கு அண்டர்லைன் பண்ணி பார்ப்பேன். புது மீனிங் தெரிஞ்சது. அவர் சொன்னதுக்கு புது மீனிங் இருக்கு. அது இன்வால்மெண்ட் டைரக்ஷன். நான் வந்து சினிமாவில் இருக்கன்றதுக்காகலாம் அட்வைஸ்லாம் பண்ணல. எனக்கு அட்வைஸ் பண்ண எனக்கே பிடிக்காது.
என் பிள்ளைகளே எப்படி படுத்து பசங்க அட்வைஸ் பண்ணா கேட்டுக்கிற மாதிரி நடிக்கிறானுங்க. அப்படியேப்பா அப்படின்னு. ஆனா கேட்கறது இல்லை, எனக்கே தெரியுது இவன் நல்லா ஆக்ட் பண்ணாரு. பேரை வரைக்காத மாட்டான். அப்படியே தாத்தா சொல்லுங்க தாத்தான்பா. ஆனா அவன் கேட்கலன்னு தெரியும், எதை கேட்கணுமோ அதை கேட்பான். அப்படின்லாம் பண்ணல. பொதுவா நம்ம என்ன பார்த்தோம், எது தெரிஞ்சிட்டோமோ அதை வெளிப்படுத்தணும். அப்புறம் டைரக்ஷன்லாம் அப்படியே பின்னுலகத்துல இருந்து வந்து விடுற நேரம் இருக்குது. அக்கம் பக்கம், மாமா மச்சான், சொந்தம், காதல், பள்ளிக்கூடம், இங்கே இருக்குது கதைங்க. நம்மளாம் ஜராசிக்கு பாருங்க அனுப்புறோம், நம்ம இருக்கிறது பணல் பாருதான். நம்ம போய் எதுக்கு இதெல்லாம் அதனால இதெல்லாம் உத்து கவனிக்கும். இது எப்படி அது எப்படி அப்படின்னு நமக்கு எது கவனிக்கும். ஒரு டெத்து விட்டு போனா கூட நான் உத்துலாம் கவனிப்பேன். என்னென்ன பசங்களாம் பார்ப்பாங்க. பசங்களாம் அந்த மாலை எப்படி போடுறாங்க, அங்க ஒரு ஒரு படி நெல் வச்சிருக்காங்க, விளக்கு ஒன்று வச்சிருக்காங்க, இங்க மாலை மாட்டிருக்காங்க, வாய் கட்டியிருக்காங்க. என்னன்னு சொன்னேன், ஒரு ஏதாவது படத்துல ஒரு சீன் அப்படி வந்தா நம்ம எப்படி ஒருத்தர் செத்து போய் பார்க்க முடியும். போய் இதெல்லாம் அப்சர்வ் பண்றது தானே, அப்சர்வேஷன் பண்ணணும், பார்க்கணும் எல்லாத்தையும். ஒரு கல்யாண காட்சி, ஃபங்க்ஷனு, நட்பு, சண்டை, சாட்சி, இதான் கதை. நம்ம ஒன்றும் கதைக்காக இப்ப அப்படியே தியானம் பண்ணா கதை வரும், தூக்கம் தான் வரும். நம்ம கிட்டே இருக்கு கதை. சார் அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க வந்து வேலை வந்து கட் அப்படி இப்படின்னு சொல்றதுனால ஒரு வேலை நடக்காது அப்படின்ற மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்ப நீங்க வந்து வேற ஒரு டைரக்டர்ஸோட டைரக்ஷன்லயும் நடிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும் போது நீங்க என்னைக்காவது போயிருக்கும் போது இந்த வடிவேலு சாரோட காமெடியில வரும், இவனுக்கு என்ன வாய் மட்டும் வேலை செய்யுது, வேற எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி வந்து இவனுக்கு கையும் காலம் தான் வேலை செய்யுது, படத்துல எந்த உதவும் இல்லையே அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு டைரக்டர்ஸ் ஃபீல் ஆயிருக்கா உங்களுக்கு? அப்படி யாரும் சொன்னது இல்ல, சொல்ற மாதிரி வச்சு இல்ல இல்ல நீங்க வேற ஏதாவது டைரக்டர்ஸ். நான் ஒண்ணு தெளிவா இருக்குமா, ஏன் டைரக்ஷன் அப்படின்னா காலைல 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட், நான் 6க்கு செட்டில் இருப்பேன். சாயங்காலம் 6 மணிக்கு பேக்கப், 6 மணிக்கு மேல வைக்க மாட்டேன். இது இது வரைக்கும் பண்றேன், முடிஞ்ச வரைக்கும் பண்றேன். நான் மத்தவங்க டைரக்ஷன் போனா அதுக்கு 6 மணிக்கு போயிடுவேன், எல்லாம் பண்ணுவேன். அவங்கள நீங்க இங்க ஷாட் வைங்க, இந்த லென்ஸ் போடுங்க, 18 போட்டு டாலி வாங்க, இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது வேற பள்ளிக்கூடம், அது வேற காலேஜ், நம்ம படிச்சது வேற, நம்ம குருநாதர் நமக்கு. இங்க போய் நான் இந்த பக்கம் திரும்ப ஸ்டேரிங்க திரும்பினா போற வழி போய் குறுக்கு போய் இடிச்சு போயிடும். ஏன்னா அவங்க அந்த கதையோட 2 வருஷம் வாழ்ந்துருப்பாங்க, நம்மளோட அவங்களுக்கு தெரியும். அபிப்பிராயம் கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், சார் இந்த இடத்துல சீன் முடியும் போது ஒரு ஹியூமரா முடிக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அவன் மனசு காயப்படாத அளவுக்கு நான் சொல்லுவேன். வந்தா அதுக்கு நான் இதை பண்றேன் அதை பண்றேன்லாம் பண்ணல. அதனால நான் புலாங்க வரேன். ஒரு நாளா எந்த டைரக்டருக்கு எனக்கு சண்டை வர்றதில்லை, யார் எப்படியும் போய் பார்த்து பழகிடுவேன், எல்லாம் ஜாலியா இருப்பேன், ஃப்ரெண்டா இருப்பேன், அவங்களை ரசிப்பேன். அப்புறம் கூட நடிகர்லாம் நான் ஒரு பெரிய ரசிகனா தான் பார்ப்பேன். எனக்கு அந்த காலத்து நடிகர்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம திரையில பார்த்தல விகர் அண்ணன், டனால் தங்கவேலு, ஆர்எஸ் மனோகர், மனோரமாச்சி, இவங்கெல்லாம் பார்த்து சில நேரத்துல ஆச்சரியம் சொல்லுவாங்க, நீ நடிகரையா நீ பகரே நீ அப்படின்னு. ஊரசி அப்படி கேட்கும், யோ நீ நடிகரையா இல்ல ஜாயின் பண்ணியா சொல்லு, அவங்க நல்லா ஆக்ட் பண்றாங்கன்னு நான் மறந்துடுவேன், நான் நடிக்கிறேன் நானே பார்த்துருப்பேன். இன்வால்மெண்ட் இருக்கும், அது அவங்க சொன்னாலும் பார்த்துக்கேன். அவ்வளோ ரசிக்கணும், நம்ம எடுக்கிற காட்சியை நாம ரசிக்கணும். நாமளே ரசிக்கலாம் வேற இருப்பீங்களா, அது நான் பார்ப்பேன். இன்னொரு விஷயம் இதுல சொல்லும்போது சொல்றேன், எல்லாரும் ரசிப்பாங்க நம்மள அப்படின்னு நினைக்கிறது தப்பு. கோச்சிட்டாங்கன்னு சொல்றேன், வீட்டுல இருக்கிறவங்கள இல்ல நம்மள பாராட்டணும், சூப்பரா ஆக்ட் பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சொல்லவே மாட்டாங்க. இது வரைக்கும் எங்க வீட்டுல யாரும் பாராட்டே கிடையாது. நான் கொஞ்ச நாள் கொடி வச்சேன்னா என்ன எல்லாரும் உங்கன்றாங்க சொன்னாங்க, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு. பாராட்டினா எவ்வளவு பெரிய தப்புன்னு அப்புறம் ஃபீல் பண்ணேன். இப்ப சும்மா இருக்கும் என் முன்னாடி சாம்பார் போடும்போது எங்க சூப்பரா ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னா சாம்பார் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால வீட்டுல இருக்கிறவங்க அவங்க மனசார வீட்டுக்கார நல்லா நடிக்காது, நம்ம அப்பா நல்லா நடிக்கிறது அவங்களுக்கு தெரியல, அதெல்லாம் சொல்லணுமா அப்படி எதிர்பார்க்கறது தப்பு, அவங்க சொல்றதும் தப்பு. பெரும்பாலும் கலைஞர்கள்
இப்படி கூட சொல்லுவாங்க, அது தெரியாம எல்லாம் நடிகரா ஒத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் லூஸ் இப்படி கமெண்ட் அடிப்பாங்க. ஜாலியா எடுத்து போகணும். எல்லாத்தையும் ஜாலியா எடுத்துக்கிறதுக்கு ரூட் இருக்கு. எல்லாத்தையும் குதர்க்கமா பார்த்து இது ஏன் சொன்னான், அது ஏன் சொன்னான், நான் அப்படியா அப்படின்னா சண்டை தான். ஜாலியா எடுத்து போகணும். சார் வீட்டுக்கு வெளியவே வந்து பார்த்தோம், பெருசா வந்து டாக்டர் பாண்டியராஜன், அப்புறம் கீழே எம்ஏ, எம்ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்துச்சு. இது வந்து சினிமா வந்ததுக்கு அப்புறமா இல்ல சினிமாக்கு முன்னாடி இதெல்லாம் படிச்சிட்டீங்களா? சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்ல விஷயம் என்னன்னா, நான் ஒரு டிகிரி ஹோல்டர் இல்லைன்னு எனக்கு ஒரு ஃபீல். வறுமை தான் காரணம். நான் எஸ்எல்சிக்கு அப்புறம் படிக்கணும்னா நான் போயிட்டு காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தேன். நான் பெரிய படிப்பாளெலாம் கிடையாது, மோசமானவங்க கிடையாது, நான் நடுப்படி தான். அப்போ காலேஜுக்கு போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அப்பாட்ட பார்த்தா என்ன, எங்கள் அப்பா பல்லவன் ட்ரெஸ் ஒரு டிரைவர். அவர் பார்த்துட்டு காலேஜுக்கு போகணும், மனசு கஷ்டமாக சொல்கிறாரு, நீ படிச்சுன்னே இருந்து எப்படிப்பா, எனக்கு எதனா வேலை வெட்டிக்கு போனால் தானேப்பா குடும்பத்தை பார்க்கணுன்ட்டு. உண்மைதான் அது. அவரு பொய்யாவோ பையனை படிக்கிறதுலாம் ஆசை இருக்கு, இப்போ முடியல இருந்தது. அப்படியே நம்ம அப்போ சினிமா டைலாக் படி அந்த அப்ளிகேஷனை கிழிச்சு போட்டு இப்போ ஈவினிங் காலேஜ் இருந்தேன். இதுக்கும் புக்ஸ் நோட்லாம் வாங்கினதுப்பா, அதுக்கு காசு வேணுமாப்பா, என்ன படிக்க வைக்க மாட்டேங்கிறது. அப்போ ஒரு ஃபீல் இருந்தது, ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகலான்ட்டு. அது மனசு அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் டைரக்டரான நடிகரான எல்லாம் ஆன பிறகு நான் ஒரு ஒரு பர்டிகுலர் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருந்தது. அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் அவங்க, சார் நீங்கள் பட்டிமன்றம் பேசுறீங்க, புக் எழுதுறீங்க, இது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் படிக்கக்கூடாது வேணாங்க. யோ இப்போ ஷூட்டிங் கேட்டிங்க போது ஏன் படிக்கிறாது, அது சொன்னோம். தொலைதூர கல்வி இருக்கு சார், நீங்க உடனே எழுதி உடனே பாஸ் பண்ணுவாங்க. நீங்க என்ன பாஸ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி சம்பளம் வாங்க போறீங்களா? இதே சம்பளம் தான் கொடுப்பாங்க. சினிமால இது போட்டோ கொடுக்க போறாங்க. ஆனா நீங்க யாருக்காகவும் படிக்கலீங்க, சம்பளத்துக்காக உங்களுக்காக படிக்கல. மற்ற ஒருத்தர் அவர் கொஞ்சம் நம்ம அக்கறை உள்ளவர், அறிவுபூர்வமாக பேசுறாரு. அது ஒரு 6 மாதம் மைண்ட்லேயே ஓடிச்சு. அதுக்கப்புறம் முட்டாது என்ன சொன்னீங்கன்ட்டு அதை ஆராய்ச்சிலாம் பண்ணி வரல ஒன்றா எழுதுனேன். வீட்டில் பசங்களாம் படிக்கிறாங்க. இப்போ ஏதாவது நான் ஃபெயில் ஆகிட்டு வச்சுங்க, இவனுக்கு பிரார்த்தி பண்ணி நாங்கள் கைது பண்ணோம், நீங்களே ஃபெயிலு. அதெல்லாம் பயந்து இருந்தேன். தனியாக போய் ரூம்லாம் மூட்டிட்டு அப்போதான் ரிசல்ட்லாம் பார்ப்பேன். பார்த்து நான் எம்ஏ பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணோன்னே ஒரு சந்தோஷம், அது நல்லா இருந்தது. நான் புக் எழுதும்போது அந்த புக்கில் பாண்டியராஜன் போட்டு எம்ஏன்னு போட்டேன். நீ எம்ஏவா? அதுக்கு நிறைய ரியாக்ட் பண்ணாங்க. பரவாயில்லையே, படிப்புக்கு வேல்யூ, பட் அதனால நம்ம முடிஞ்சது அப்படின்னு. அப்போ என் கூட பேச்சுலர் என் கூட இருந்து பெரிய காமெடி, அந்த கிளாஸ்க்கெலாம் போகும்போதுலாம் வாத்தியார் வருவாங்க. வாத்தியார் வரணும்னா எந்திரிச்சா அவரே என் பக்கத்துல உட்காரு, அவரு வயசானவர் தான். முக்கியமா வாத்தியார் எந்திரிக்க மாட்டேன், அவன் சின்ன பையனா இருப்பான். இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் ஜாலியா இருந்தது. அப்போ ஒரு குழந்தை சொன்னார், சார் எம்பில் பண்ணுங்க. எம்பிலா இதெல்லாம் ரொம்ப ஓவரியா, கம்ப்ளீட் எனக்கு நான் எம்பில் பண்ண ஆச்சு சார். அது டிசிசி சார், நீங்க சினிமா பத்திலாம் பேசுறீங்க எல்லாம் பண்றீங்கல்ல, ஒரு 50 மார்க் டிசிசி இருக்கு, அது ஏதுங்கள சொல்ல அப்படியே ஸ்லோ பாய்ச்சல் மாதிரி ஏது. யாருக்கும் சொல்லாத, உண்மையிலேயே யாருக்கும் சொல்லல. நான் அவர்கிட்ட பேச்சு, எனக்கு அப்போ உடம்பு கொஞ்சம் முடியாம இருந்தது. அப்போ சும்மா படுத்துறவங்களாம் புக் எடுத்து வச்சுட்டு ஷூட்டிங்ல வந்தது. அந்த கேப்ல பட்டு ஒரு 30 வருஷம் சினிமாவில் முக்கியமான படங்களை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணி ஒரு எழுதுனேன், பாஸ் பண்ணிட்டேன். அது உண்மையிலேயே பெரிய சந்தோஷமாச்சு. எம்ஏ எம்பில் பாண்டியராஜன் நல்லா இருக்கியா அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணாங்க, நிஜமா பாஸ் பண்ணிக்கலாம் நீங்க, மாங்க படிச்சிருக்கு. அப்புறம் கிண்டல் பண்ணாங்க, அது எம்ஏ பண்ணாங்க, சந்தோஷமா. அப்புறம் நான் எல்லாத்தோட அது மங்கள முருகேசன் ஒரு வாத்தியார், அவர் வந்தார். அவர் என்ன பார்த்தாச்சு, பாண்டியராஜனா
கிளாஸுக்கு வந்து உட்காந்துருக்கு எல்லாரும் கூட என்ன வச்சா ஒரு நாள் கிளாஸ் எடுத்தது. இவர் சினிமா நடிகர், டைரக்டர், இவருக்கு எவ்வளவு பணம் கொடுப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்காருல. படிப்பு மேல இருக்கிற ஆர்வம் அந்த பசங்களாம் படாது. நம்மள சொல்லியே மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கிறோன்னா நல்ல விஷயம் தான். இன்னொரு சந்தோஷமாச்சு. படித்தேன். எம்பில் முடிச்ச உடனே அந்த கூட இந்த ஆள் 10 வருஷம் சுத்திட்டே இருக்கான் என்கிட்ட. என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள், பொதுவான ஃப்ரெண்ட்ஸ் தான். அது பார்த்து சார் பிஹெச்டி பண்ணலாம், இது ரொம்ப ஓவர் அடிக்கலாம், இதெல்லாம் எனக்கு இருக்க மாட்டேன் குறைச்சிருக்கு, படம் பிரச்சனை அது கேப் இருக்கு. அப்போ எப்பவும் ரெகுலர் ஷூட்டிங் இல்லையா, ஒரு 2 மாசம் ஷூட்டிங் இருக்கு, ஒரு மாதிரி கேப் இருக்கு எல்லாருக்கும். இவன் வந்து சொல்லிட்டு நான் ஏன் ஃபீல் பண்றேன், அவனுக்கு கம்பெனி வேணும், நான் பாண்டியரி கூட பண்ணேன், நல்லா இருக்கேன். அப்போ கைடெல்லாம் பிடிச்சி பண்ணேன். அப்போ டைட்டில் நான் பிடிக்கணும். அவர் சொன்னாரு, நீ சினிமா சம்பந்தமா பண்ணுங்க, உங்களுக்கு அது வரும். நீ வேற ஏதாவது போனீங்கன்னா அதுக்கு நீ ரெஃபரன்ஸ் தரணும், அதெல்லாம் கஷ்டம். போய் புக்கை படிச்சுட்டு சினிமா உங்களுக்கு தெரியுது, ஆர்வமா இருக்கீங்க, நீங்க பண்ணுங்க. அப்புறம் தமிழ் திரைப்பட கலைஞர்கள் சமுதாய பங்களிப்பு அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து அது ஓகே ஆகி அதுக்கு தேட ஆரம்பிச்சேன். அது 3 வருஷத்துல என்ன பண்ணோம், நான் 4 வருஷமா 5 வருஷம் பண்ணேன். பிலிம் நியூஸ் ஆனந்த் சார் எல்லாத்தையும் சினிமாவில் எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்கும் அங்கே போகும்போது தான் தெரியுது, நீங்க பிஹெச்டி பண்ண ஆசைப்படுறீங்களா, நல்ல விஷயமா சார், எங்க இருக்குது. அப்புறம் மற்றதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ்லாம் புக் இருக்கு. இது ஒரு புக்கை ஃபுல்லா படிச்சு முடிச்சா 2 பேஜ் 3 பேஜ் தேரும். எல்லாமே அந்த ரெஃபரன்ஸ் கிடைக்காது. அது சார் எல்லாம் நிறையா கூட்டம், எல்லாரையுமே தொலை பண்ணது. காலைல போய் உட்காந்து எனக்கு சந்தோஷம் வந்து வந்து எழுதி. அப்போ 3-4 வருஷம் ஆச்சு. அப்போ நான் ரெடி போது கைடுக்கு உடம்பு இல்லை, இதெல்லாம் கடவுளுக்கே பிடிக்கல பண்ணியா. அப்புறம் அவரு சொன்னார், ஷூட்டிங் சார் எனக்கு, நான் கொடைக்கானல் இருக்கேன் சார் அப்படின்னு, நீங்க எல்லாம் முடிச்சுட்டுலாம் வாங்க எல்லாம் சொல்லி அவர் மெனக்கட்டார். 10 எழுது பிஹெச்டி எனக்கு ஓகே பண்ணி டிகிரி கொடுக்கும்போது கிளியெல்லாம் பார்த்துட்டேன். நம்பிக்கை தமிழ் திரைப்பட கலைஞரின் சமுதாய பங்களிப்பு வாங்கின பிறகு சந்தோஷம் வந்து டாக்டர் பட்ட யாரா டாக்டர் பாண்டியன் யாரையாவே கூப்பிட்றாங்கன்னு போவேன். அது ஒரு மரியாதை, எவ்வளவு பெரிய மரியாதை இருக்குன்னு சினிமால பல பேர் முயற்சி பண்ணிருக்காங்க. சார்லி சார் பண்றாரு, பண்ணிருக்காரு, அவரு நிறைய பேர் பண்றாங்க சமீபத்தில். அது ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம். அப்புறம் நான் ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்தேன், பேசிக் ஃபிலிம் மேக்கிங். நான் பாடம் நடத்தது இங்கே லேப்டாப் வச்சு ஒரு மினியேச்சர், ஒரு ஹீரோ, மினியேச்சர் ஹீரோயின், மினியேச்சர் கேமரா வச்சு நடத்துவேன். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பூரா அமெரிக்கா, கனடா இந்த மாதிரி தான். இங்கேருந்து யாரும் சேர மாட்டாங்க. அது இல்லை, அது காலைல அந்த ஒரு டைமுக்கு அப்புறம் 6 மணி ஆரம்பிப்பேன், 6 to 7 1 hour கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு ஷூட்டிங் போயிடுவேன். எனக்கு ஷூட்டிங்கும் பாதிக்காது, எனக்கு போற எந்த ப்ராப்ளம் பாதிக்காது. ஆனா இதை பண்ணுவேன். சப்போஸ் எவ்வளவு பேர் ஸ்டூடெண்ட், 5 பேர் தான், அதுக்கு மேல அது லேப்டாப்ல வரமாட்டாங்க, சின்ன சின்ன தெரியும். இன்னொரு 10 பேர் வந்தாங்க, 5 பேர் தான் வச்சுங்க, ஈவினிங் வாங்கிட்டு. அது ஒரு ஜாலியா இருந்தது. சினிமா ஷூட்டிங் போயிட்டு மேக்கப் போட்டு ஆக்ட் பண்றத நாம சினிமா எதை தெரியுன்ட்டு நம்பி ஆர்வமா கேட்கறாங்க. அதை நான் பண்ணும்போது ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்றோம் அதான் நினைச்சேன். அப்புறம் நான் ஒரு நடிகன்றதை மறந்தே போயிட்டான். ஆனா அவங்க வரப்போது தெரியுது, அவங்க கண்ணில் இருக்கிற அந்த பிரமிப்பு இருக்குல்ல, பாண்டியர்கிட்டே பேசுறோம், இது சினிமா தெரியும், இது நடிப்பாரு, அந்த ஆர்வத்தோட பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்களே யாராவது கொஞ்சம் அதிகமா பேசினா அவங்களே டைப் பண்ணிக்குவாங்க, டோன்ட் வேஸ்ட் தி டைம் சார், இம்பார்ட்டன்ட். அவங்களே ஓ இவ்வளோ அக்கறை கொடுக்குறாங்க, அதை கண்டிப்பாக 3-4 வருஷம் அப்படி பண்ணிட்டு இருந்தேன்.
இது கூடுதல் நமக்கு சந்தோஷமா இருந்தது. ஒன்றும் இல்லை, இதே டேபிள் லுங்கி கட்டிருப்பேன், சட்டை மட்டும் காது சட்டை கிளாஸ் எடுத்துறேன். நல்லா இருந்தது. சினிமா கத்துறவங்க உலகம் முழுக்க இருக்காங்க, ஆர்வமா இருக்காங்க. சினிமா தெரிஞ்ச ஒரு ஆள் சொல்லிக்கணும் போது நல்லா இருந்தது. அதனுடைய வழித்தோணதான் இப்போ நான் டாக்டர் பண்ணுறதால நான் கல்லூரியில் இணை பேராசிரியர் இருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயம். சினிமா என்னென்ன கொடுக்குதுங்க, சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், தலை கட்டினா போதும், சார் போஸ்ட் சொன்னா போதும், அப்படிப்பட்டு ஒரு ஷார்ட் எடுத்தா போதும், அப்படிலாம் தான் வந்தோம். கொஞ்சமா அதுக்கு பாடுபட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்து நான் கிளாஸுக்கு போனா 40 பசங்க சார் சொல்லுவாரு நோட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன கேட்கறாங்க. நல்ல சமாச்சாரம். நீங்க சொல்றதா சொல்றேன். நான் இணை பேராசிரியர் இப்ப சொல்லியிருக்கேன், யார்ட்டும் சொல்ல மாட்டேன். என்ன அது இவன் நடிகர் டைரக்டர். ஆனா அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, சினிமா சொல்றோம். எனக்கு வேற எதுவும் தெரியாது. மளிகைக்கட்டில போய் சாமான் சொன்னா எனக்கு தெரியுமா, ஒரு பித்தி கட்ட சொன்ன தெரியுமா, சினிமா தெரியும். சினிமா லவ் பண்ணா டெஃபினட்டா. சார் பாண்டியராஜன் சாருக்கும் மியூசிக்கும் கூட ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். மியூசிக் இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், அதை பத்தி சொல்லுங்க சார். தெரியுற அளவுக்கு பண்ணல அவராரு. நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் மியூசிக். நான் வந்து 7th படிக்கும் போது நான் டிநகர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு மீட்டிங், குலதெய்வ ராஜகோபால்னு ஒரு பெரிய நடிகர், அவர் வில்லு பாட்டு பாடுவார். அது நானு உட்காந்து பார்த்துக்கிறேன். எங்க அப்பா ஜனங்களோட பார்க்கும்போது அதுல இன்டர்வல் வரும். இன்டர்வல் அப்போ குலதெய்வ ராஜகோபாலுடைய சன்னு சம்பத் செல்வன் 2 பேரு, ஒருத்தர் அருண் வாசிப்பாரு, ஒருத்தர் கிட்டார் வாசிப்பாரு. அப்போ என்னடி ரகமா பயங்கர ஃபேமஸ். அதை பாடம் அடிக்கிறான் கிளாஸ், ஜனங்க பூரா கை தட்டாங்க. என்ன அது பார்த்து தம்மரி தம் பாடுறாங்க. என்ன கதை உள்ளுக்குள்ள அப்படி ஓடுது. எங்க அப்பா எப்படி சொன்னேன், இத மாதிரியே நான் கை தட்டுவாங்க நான். அதான் முதல் இன்ஸ்பிரேஷன். எங்க அப்பா யோசிச்சு பாருங்க, அப்பா அதுதான் கடவுள் கொடுத்தது. ஒரு பல்லவன் ட்ரான்ஸ் பையன், இவன் எதுக்கு பேசி கத்துக்கிறான், இவன் எதுக்கு போய் அப்படிலாம் நினைக்கல. அது பார்ப்பா எங்க சொல்லி தராங்க வருவேன் அந்த பேர்ல இருக்கும்போது. அப்போ இதே உஸ்மானூர்ல செல்ல மியூசிக்கல்ஸ் வந்தது. ஒரு இதில் ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை சொல்லி தருவாங்க. நாங்கள் வந்து சொல்லி தருவாங்களா. அன்னைக்கு ஹார்மோனியம் இல்லை, நான் தான் கற்றுக்க வந்தேன் கீபோர்டுக்கு. அது இல்லை, வயலின் வச்சு இருந்தாரு. வயலின் சேர்த்துக்கிறேன்ட்டாங்க. இது இல்லைன்னா அதுன்ற மாதிரி வயலின் சேர்த்துட்டேன். வந்து நான் வயலின் படித்தேன். அங்கே வயலின் அங்கே ஒரு 1.5 வருஷம் படித்த பிறகு தமிழிசை கல்லூரியில் ராஜா அண்ணாமலைக்கு மாடியில் இருக்கோம் தமிழிசை கல்லூரி. அங்கே போயிட்டு 5 ரூபா மாதம் பணம் கட்டினா அங்கே ஒரு கோர்ஸ் இருக்கு, டிப்ளமா இசை செல்வன் பட்டம் கொடுப்பாங்க, 1st கிரேடு. அப்புறம் அதை நான் படிச்சு இசை செல்வன் பட்டம் வாங்கினேன். இப்பெல்லாம் வாசிக்கலாம் சொல்லாதீங்க. அப்போ வயல் கற்றுட்டேன். வயலில் நான் வர்ற வரைக்கும் வாசி பார்ப்போம். 7th படிக்கும் 7th 8th வாச்சு. அது அதுக்கு அப்புறம் சைதாப்பேட்டில் ஜோன்ஸ் ரோடில் விஜய் நேஷனல் ஸ்கூலு அங்க வீணை ஹார்மோனியெல்லாம் கத்தார பண்ணாங்க. இவ்வளவு தூரம் வர்றது கஷ்டம் வச்சுட்டு அங்க போய் கத்துக்குவேன். அங்கதான் நான் கேபி ஸ்ரீராம்னு ஒரு நாடக நடிகர், அவர் தான் நடத்துறாரு. வயல் கத்துக்கிறோம். அவர் பேச்சு பழகலாம் வந்தது, தாராளமா பேசுவார், ஜென்ரலா பேசுவார். ஆனா ஒரு நாடகத்தை கூட்டு போனோம்னா ஆக்ட் பண்ணி மிரட்டுவார். என்னது இப்படி பேசினாரு, இப்படி நடிக்கிறாரு வியப்பு. அவர் கூடயே சுத்திட்டேன். அவர் கூட போனா அவர் பைக்ல வந்தாருன்னா ஹெல்மெட் வச்சுக்கிட்டே வேலை, வெளியே போய் சுத்திட்டு வருவேன். அங்கதான் எனக்கு நாடக அனுபவங்கள்லாம். ஒரு நாடகத்துலாம் வாசிக்கும் போது கும்பல்ல யாராவது வரலன்னா ஒரு சீட்டுக்கெல்லாம் கூடுவாங்க. அப்படியே போயெல்லாம் நாடகம்லாம் வந்து நாடகம் கற்றுந்து மியூசிக் தான் அப்படியே கொண்டு வந்து வயலில் வந்து. அதுக்கப்புறம் எங்கள் வாத்தியார்ட்ட வந்தேன். அதுக்கப்புறம் வாழ்க்கை வேற திரும்பிச்சு. அது
மியூசிக் இது. அதுக்கப்புறம் மியூசிக் பண்ணணும்னு ஆசை. சும்மா இருக்கலாமா, சைட்டா உள்ள ஓடல, நம்ம மியூசிக் கத்துட்டு. அப்போ யார் என்னை வச்சு படம் எடுக்கணும் வந்தாலும் இந்த படத்துக்கு நான் மியூசிக் என்ன சார் அந்தமா நட்சமா போகும் சார், எங்க பார்த்தா ரிஸ்க் எடுக்காதீங்க அவ்வளோ. இதெல்லாம் யாரும் நம்மளை ஒத்துக்க மாட்டாங்க. பெரிய இது. அப்போ எங்க மாமனார் படத்தார், அவர் படத்தார் இந்த படத்துக்கு நான் மியூசிக் கிட்டேன். அவர் நீங்க பண்ணுங்கன்னு சொல்ல, பண்ணாதீங்கன்னு சொல்ல, பொண்ணை கொடுத்துறாரு. பார்த்தா பண்றாரு. அந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணேன். நெத்தியடின்னு படம், அந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணேன். நல்லா பண்றதுன்னு நான் நினைக்கிறேன். படமும் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட வந்து நீங்க ஏங்க மியூசிக் பண்ணலன்னு கேட்கவே இல்லை. அப்பவே நினைச்சேன், இது நமக்கு அதுல ஒரு காந்த சக்தி இருந்து நம்மள இழுக்கணும். எனக்கு தெரியுது, எல்லாத்தையும் பண்ணாரு. நம்ம நல்ல டியூன் வாங்க தெரியுது, எல்லாம் தெரியுது, பாட்டு எடுக்கணும். மியூசிக் பண்ணும்போது பண்ண முடியும் கொஞ்சம், அது பெரிய கடல், அதில் நீந்த முடியாது சொல்லிட்டு பொட்டி தூக்கி வச்சுட்டு. அதனால மியூசிக்கு சினிமாவுக்கு வந்து பெரிய காரணம். அதையும் தாண்டி வந்தாச்சு.